நடிகை பாவனா கடந்த பிப்ரவரி 17ஆம் தேதி கார்ல வந்துட்டு இருந்தப்ப ஒரு கும்பலால கடத்தப்பட்டு கார்ல மானபகப்படுத்தினாரு. இது தொடர்பா பல்சர் சுனி என்பவன் உள்ளிட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டாங்க. திடீர் திருப்பமா பல்சர் சுனியோட வாக்குமூலத்தை வச்சு திலீப்பை கைது செய்தாங்க போலீசார். இதை தொடர்ந்து திலீப்புக்கு சில மாதங்களுக்கு முன்பு நடிகை காவ்யா மாதவனோட திருமணமாச்சு. 2வது திருமணம் அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். பாவனாவை ஆபாசமாக படம் பிடித்து செல்போன்ல இருந்த மெமரி கார்டை காவ்யா மாதவனோட நிறுவனத்துல ஒப்படைத்ததா போலீஸ்ல பல்சன் துணி தெரிவித்தான். இதன் அடிப்படையில கொச்சி காக்கா நாட்டுல உள்ள காவ்யா மாதவனுக்கு சொந்தமான ஆன்லைன் ஆடை நிறுவனத்துல கொச்சி போலீசார் சோதனை நடத்தினாங்க. இதுல பல முக்கிய ஆவணங்கள் சிக்கியதா கூறப்படுது. அடுத்தடுத்த ஆதாரங்கள் வெளியாகி வரும் நிலையில புதிய டிஜிபியாக பொறுப்பேற்றுள்ள லோக்நாத் பெக்ரா பாவனா வழக்கு குறித்து விசாரித்து வரும் குற்றப்பிரிவு ஐஜி தினேந்திர கஷ்யப் மற்றும் உயர் போலீஸ் அதிகாரிகளோட ஆலோசனை நடத்திட்டு இருக்காரு. இதுல பாவனா கடத்தல சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக அவர்களை கைது செய்யும்படி டிஜிபி உத்தரவிட்டிருக்காரு. இந்த வழக்கு தொடர்பா நடிகர் திலீப் மற்றும் அவரது நண்பர் இயக்குநருமான நாதேஷா ஆகியோர்கிட்ட கடந்த சில நாட்களுக்கு முன்பு போலீசார் 13 மணி நேரம் விசாரணை நடத்தினாங்க. இதுல நாதிர்ஷா அளித்த சில தகவலின் பேர்ல போலீசார் சந்தேகம் எழுந்திருக்கு. இதையடுத்து அவரை மீண்டும் போலீசார் விசாரிக்க தீர்மானித்திருக்காங்க. நடிகர் திலீப் கைதான நிலையில அவருடைய மேலாளர் அப்புனி, இயக்குநர் நாதிர்ஷா ஆகியோர்கிட்ட போலீசார் மீண்டும் விசாரணையை நடத்திட்டு இருக்காங்க. காவ்யா மாதவன், அவருடைய தாயார் ஆகியோரும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளாருங்க. இந்த நிலையில காவ்யா மாதவனும் அவருடைய தாயாரும் திடீரென்று மாயமானதா கூறப்படுது. எந்த நேரத்திலும் காவ்யா கைதாக வாய்ப்புள்ளதால மலையாள திரையுலகத்துல பரபரப்பு நிலவி வந்துட்டு இருக்கு. எந்த நேரத்திலும் காவ்யா மாதவன் கைது செய்யப்படுவாங்க அப்படின்றது முக்கியமான விஷயமா கூறப்படுது. இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து அப்டேட்ல அப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கலக்கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.